காலேஜுக்குள்ள போதை மருந்து வித்து மாணவருடைய எதிர்காலத்தையே கெடுக்கிறாங்க. அவங்க யாருன்னே தெரியல. இத பத்தி போலீஸ்கிட்ட சொல்லி பார்த்தோம். எந்தவித ஆக்ஷனும் எடுக்கல. அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கோம். நீங்க எந்த வீட்டுக்கு போனோம்? அதோ ரைட் சைடுல இருக்கிற வீடு. சரி போங்க. எங்களுக்கு தெரியும். விசாரணையை எவ்வளவு சீக்கிரம் முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிடறோம். ஷூட் பண்ணது அவசியமா? ரைட் பண்ணும்போது ட்ரக்ஸ் ஏதாவது கிடைச்சதா? பப்ளிக் பிளேஸ்ல நடந்ததால தான் இப்படி விசாரிக்க வேண்டியிருக்கு. ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. இது எப்படி நடந்தது? இந்த வீட்டுல ட்ரக்ஸ் இருக்கிறதா கேள்விப்பட்டு ரெய்டுக்கு வந்தோம். ஆளுக்கு ஒரு கன்னை தூக்கிட்டு எங்களை சுட வந்தாங்க. செல்ஃப் டிஃபென்ஸ். திருப்பி சுட்டோம், சேர்த்துட்டாங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரி, ஆனா அந்த சின்ன பையன் எதுக்கு சார் சுட்டீங்க? That's a bloody accident. அவன் விதி சேர்த்துட்டான். இப்படி சொன்னா எப்படி சார்? How can we believe it? அது உங்க ப்ராப்ளம். தற்காப்புக்காக சுட்டேன், அதான் என் விளக்கம். மிஸ்டர் ஜெயந்த், நெக்ஸ்ட் வாட்? எனக்கு நிறைய வேலை இருக்கு. சிட்டியில் இருக்கிற எல்லா காலேஜுக்கும் ட்ரக்ஸ் சப்ளை பண்றவனையும் வந்தான். பேர் விஸ்வநாத். உங்க சீஃப் சொன்ன மாதிரியே ஃபுல் அமௌண்ட்டையும் US$ சிங்கப்பூர்ல செட்டில் பண்ணிடுறேன். கொல்ல வரான், அவனை விட்டாதீங்க. என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க. வேணாம், ஆஃபீஸர் என்ன கொண்டாதீங்க. பெண்களையும் குழந்தைகளையும் தவிர யாரும் தப்பு பண்ணாலும்
விஜய், ஏதோ முக்கியமா பேசணும்னு சொன்னேன். என்ன விஷயம்? எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அனாவசியமா ஏன் கவலைப்படுறேன்? உனக்கு ஒன்றும் ஆகாது. ஒருவேளை ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு சேர வேண்டிய பணம் இந்த பூஜா பொண்ணுக்கு நீங்க தரணும். அந்த பொண்ணுக்கு இப்போ நான் தான் எல்லாமே. நான் எதுக்கு சொல்றேன்? ஓகே, பூஜாவுக்கு பணம் தரணும். நான் தந்துடுறேன். இப்போ ஓகேவா? நான் வரேன். யாரு? என்ன விஷயம்? யார பார்க்கணும்? எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஜெயந்த பார்க்கணும். செகண்ட் ஃப்ளோர்ல இருப்பாரு, சைன் பண்ணிட்டு போங்க. சூப்பரா ஷூட் பண்ற. ஆனா ஏம் தான் இல்ல. எங்க கத்துக்கிட்ட? புத்தகம் தூக்க வேண்டிய கையில இது எதுக்கு? நீ என்ன மனித வெடிக்குண்டா? உன்னை யார் ஆரம்பிச்சா? இல்ல, போய் சொல்ற. ஏன்டா ராஜா இந்த முகத்துக்கு இப்படி ஒரு நினைப்பு? என் தம்பியை கொன்னியே, அதுக்கு அவன் என்ன பண்ண? ஒண்ணு அவனை ஏன் கொன்ன? ஓ, அந்த சின்ன பையன். நான் ஃபயர் பண்ணும்போது அவன் ஏன் கிராஸ் பண்ணான்? சாரியா, மன்னிச்சுக்கோ. ஷூட் பண்ணும்போது உன்ன மாதிரி மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. உன் போட்டோ நான் பார்த்திருக்கேன். எங்க எல்லாமோ தேடினேன், ஆனா நீ கிடைக்கல. எங்க போயிருந்த? நீ ஏமாட்டிக்கிட்ட. தம்பியை பார்க்கணுமா? இந்த கண்ணு உங்ககிட்ட எப்படி வந்தது? சொல்லு. சொல்லன்னு விட மாட்டேன். சொல்லு. என்ன அவ்வளவு அர்ஜென்ட்? விஸ்வநாத்தை பார்க்க போன நம்ம கண்ணனை ஒருத்தன் கொன்னுட்டான். யாரு? தெரியல சார். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லாரையும் முடிச்சிட்டானா? இந்த சின்ன பொண்ண நம்ம கஸ்டடியில் வை. வந்து விசாரிக்கிறேன். எஸ் சார். விஜய், உனக்காக ஒரு புது ட்ரெஸ் வாங்குறதுக்கு பணம் எடுக்க என் பழைய வீட்டுக்கு போனேன். அங்க என் தம்பியை கொன்னவனை நான் பார்த்தேன். அவன் போதைப் பொருள் ஒழிப்புத்துறை அதிகாரியா இருக்கான். அவன் பேரு ஜெயந்த். நீ அடிபட்டு வந்ததால உன்கிட்ட அதை நான் சொல்லல. நானே அவனை பழி வாங்குறதா முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீதான் அவனை கொல்லணும். அன்புடன், உன் பூஜா. சூப்பர் கஸ்டமர் சார். 10 நிமிஷம்னு 2 நிமிஷத்துல வந்துட்டேன்.
நம்ம ஆளுங்களை கொண்டுட்டு அந்த சின்ன பொண்ணை தூக்கிட்டு போயிட்டா சார். ஏய், இந்த கண்ணை நீ யார் கொடுத்த? சரி, கொடுக்கல. யாருக்கு வித்த? விசாரிச்ச அவன் உன்னோட ஆளாமே. உன்னை பத்தியும் விசாரிச்ச. நீ இப்ப இருக்கிற நிலைமையிலே இருக்கணும்னா அவனை நீ காட்டி கொடுத்து ஆகணும். நீ என்னை பத்தி சரியா விசாரிக்கலன்னு நினைக்கிறேன். விசாரிச்சிருந்தா நீ இங்க வந்திருக்க மாட்டேன். இங்க யார் வேணாலும் உதவி கேட்டு வரலாம், உத்தரவு போடக்கூடாது. நீ கேட்டிய அவன் எங்கன்னு, அவன் தான் என்னுடைய பவர். நீ இல்ல இது மாதிரி ஒரு 1000 பேர் சேர்ந்தா கூட அவனை ஒண்ணும் செய்ய முடியாது. அவனை தேடுறது வேஸ்ட், விட்டுடு. உன்னோட பவர் அவன் சொன்னல, என்னோட பவர் நானே தான். அவன் இப்ப எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்ல மாட்டேன். ஓகே, உன் பவர் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் வந்து பார்க்குறேன். இந்த நம்பர் உள்ள ஆட்டோல வந்துதான் அந்த பொண்ணை கொண்டு போனா சார். பிளாட்ல தான் சார் இறக்கி விட்டேன். சார், அவங்க கூட தங்கிட்டு இருக்க பொண்ணு உள்ள போயிட்டு இருக்கா சார். ஓவர். அந்த பொண்ணுக்கு ஏதாவது சிக்னல் கொடுத்துருப்பான். கதவு திறந்து அட்டாக் பண்ணுங்க சார். அவன் காத்துறக்க சிக்னல் இருக்கா? மரியாதையை அந்த பொண்ணு விட்டுடு.
அப்பயும் அந்த பக்கம் வழியே இல்ல. நடுவுல பெரிய பாறை இருக்கு. நிச்சயமா அவனால தப்பிக்க முடியாது. வந்தா இந்த வழியா தான் வரணும். நான் அவனை பார்க்கணும், உயிரோட பார்க்கணும். தப்பிக்கிறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, உன்னோட இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இப்ப நீ வெளியே வந்துதான் ஆகணும், இல்லைன்னா தற்கொலை தான் பண்ணிக்கணும். Come out. இது பாரு, முதல்ல நீ போ. என்னாச்சு? போக மாட்டேன். இந்த வழி எனக்கு தான் சரியா இருக்கும். உன்னால வர முடியாது. நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். நான் சொன்னது கேளு, போ. நான் போக மாட்டேன். ப்ளீஸ். நான் போக மாட்டேன். உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன். போ. இல்ல, please, நான் போக மாட்டேன். போனா முதல்ல நீ போ. நான் எப்படியா தப்பிச்சு வந்துடுறேன். என்னை பத்தி உனக்கு தெரியல. போ. வெளியே போனது சுந்தரமூர்த்தி போய் பாரு. அவர்கிட்ட என் பணம் நிறைய இருக்கு. ஓகே, இது எல்லாம் சொல்லுவாரு. போ. இல்ல, எனக்கு தெரியும் நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்காக போய் சொல்ற. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் போக மாட்டேன். நான் உன்னை இழக்க விரும்பல. இல்ல பூஜா, நீ என்ன இழக்க முடியாது. நீதான் என் வாழ்க்கையில ஒரு பிடிப்பை ஏற்படுத்திருக்க. நீ நல்லா இருக்கணும், நல்லா வாழணும். நான் சொல்லிருக்கேன், நீ போ. நிச்சயமா நான் வந்துடுறேன். நான் வருவேன்ல. கண்டிப்பா ப்ளீஸ் ப்ளீஸ். தண்ணி அதிகமாயிடுமா? போ. ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ஒன்றும் ஆகாது, நீ பயப்படாத. நீ வருவேன்ல. கண்டிப்பா வந்துடுவேன். சத்தியமா? சத்தியமா. Promise. ப்ராமிஸமா? Vijay, I love you. நீ போ. நீ வரணும். கண்டிப்பா வரணும். நீ போ. விஜய், நீ வந்துடு. ரொம்ப டயர்டா இருக்கு. டாக்டர்கிட்ட போலாமா?
அவன் தப்பிச்சிடக்கூடாது. சப்வே சலோன் பண்ணி நிக்க சொல்லு. இருக்கிற ஃபோர்ஸ் பத்தாது, இன்னும் ஃபோர்ஸ் வேணும்னு மெசேஜ் கொடுப்போம். ஓகே. Hey, sit down. Sit down. Sit down. Hey, உன்னை பத்தின ஒவ்வொரு சின்ன டீடைல்ஸும் நான் புடிச்சு வச்சிருக்கேன். நீ சுடுற சத்தம் கேட்கறதுக்கு முன்னாடி செத்தவனோட சத்தம் தான் முதல்ல கேட்கணும்னு எனக்கு தெரியும். அவ்வளவு கமாண்டர்ஸுக்கு நடுவுல ஒரே ஒருத்த மட்டும் குண்டு அடிபட்டு வெளியே தப்பிச்சு வரான்னா அது நீயா தான் இருக்க முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். புத்திசாலிக ஒரே மாதிரி யோசனை பண்ணுவாங்க. அப்படி யோசனை பண்ணதுனால தான் நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட. Look, நான் வாழ்க்கையில இது வரைக்கும் தோத்ததே இல்லை. ஆனா உன் விஷயத்துல இன்னைக்கு சின்ன பயம் வந்துருச்சு. தோத்துருவேன்னு ஒண்ணு இல்ல. இட்ஸ் நெவர் டூ லேட். ஐம் கிரேட். ஹேய், சொல்லு, அந்த பொண்ணுங்க நீ சொல்ல மாட்டேன். நான் மட்டும் நினைச்சிருந்தேன்னா அங்கேயே அந்த பொண்ணு நான் முடிச்சிருப்பேன். ஆனா பேட் சென்டிமெண்ட், சின்ன பொண்ணு. ஆனா என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணா. உன்னை முடிச்சிட்டேன்னா அப்புறம் அவளை அப்படியே இந்த ஜென்மத்துல உன்னால அந்த பொண்ணை ஒண்ணும் பண்ண முடியாது. புத்திசாலிங்க ஒரே மாதிரி யோசிக்கலாம்.